அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசனியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் 1/10/2025 தேதி முதல் 7/10/2025 தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல வாழ்க்கை துணையால் கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் இது காலபுருஷ ரகசியம். நிச்சயம் சிம்மராசனியர்களான நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 200% கிடைக்க போகும் விபரீத ராஜயோகம் என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்மராசனியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசனியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களான உங்களுக்கு அமைய போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1/10/2025 தேதி முதல் 7/10/2025 தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசிநாதன் 2இல் இருப்பதும் 5க்குரிய குரு லாபஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெற்றிகள் உங்களுக்கு தேடி வருங்க. சுபகாரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் உங்களுக்கு தேடி வர இருக்குதுங்க. சுபகாரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த முயற்சிகளுக்கு வங்கிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவியும் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே போல் இவ்வளவு நாட்களாக தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட விஷயங்கள் காரணமாகவோ ஏற்பட்டு வந்த போட்டிகள் விலக இருக்கு. கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற இருக்கீங்க. மனை, வீடு, வில்லங்கங்கள் மறைந்து நல்ல விலைக்கு போகுங்க. உங்களுடைய ராசியில் கேது இருந்தாலும் சுக்கிரனும் இருப்பதால் பாதிப்பு என்பது குறைவாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்தை அதிக அக்கறையோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. உறுதியுடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் இது என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது. குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படுவதை தவிர்த்துக்கோங்க. பேச்சுக்களால் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். மூட்டு வலி, கண்வலி முதலிய பிரச்சனைகள் தோன்றலாங்க. ராசிக்குள் கேது 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பது குடும்பத்தில் குழப்பத்தை தருங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நண்பர்களிடம் மற்றும் புதிதாக அறிமுகமாகியவர்களிடம் சற்று விலகியே இருங்க. அவசர காரியங்கள்ல இறங்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. சப்தமஸ்தான சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லதுங்க. குடும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி தருங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப செலவுகளை செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து
அடுத்தது எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இனி வரும் காலங்கள் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் அகலக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சொத்து பிரச்சனைகள் அது மட்டுமில்லாமல் சுமூகமாக முடியுங்க. தொழில் நடத்துபவர்களின் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க. அதிக மூலதனம் போடுவதற்காக கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்கு. விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு. உடல் நல சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களின் கல்யாண கனவுகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரமை இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் பெற்றோர்களுடைய மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழிபிறக்குங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வளைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குருவினுடைய பார்வைக்கு அதிக பலன் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்குதுங்க. தாய் வழி ஆதரவு உண்டுங்க. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. நிறுவன மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய இறுதியில் சுக்கிரன் நீச்சமும் பெறுகிறார். அதாவது சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் கன்னி ராசி பயிற்சியாகி இங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் மற்றும் சகாய ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. அதை மட்டும் இல்லாம தொழிலில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டாலும் லாபம் கைக்கு வந்து சேருவது அரிதுங்க. பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க. உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். வாங்கி போட்ட இடத்தால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பது உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் என்பது கூடுதலாக இருக்குங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எதிரிகளுடைய பலம் கொடுங்க. தொழில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைப்பது அரிதுதாங்க. இருந்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும். அவற்றிலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதித்ய பிரபு வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது. அல்லது அஷ்டமி அன்று துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.